நிற்காமல் கொட்டிக் கொண்டு இருக்கிறது. இவ்வாறே தொடர்ந்தால் இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாமே அழிந்து போய்விடும். நாராயணரே, விறகால் செய்யப்பட்ட படகு மட்டுமல்ல, அந்த படகு உங்களுடைய பக்தன் மனோவின் நம்பிக்கையாகும். அவர் தனது நாராயணர் அனைவரையும் காப்பாற்றுவார் என்று நம்புகிறார். அவர் நம்பிக்கை அழிந்துவிடக் கூடாது. சரியாக சொன்னீர்கள் தேவி. பக்தன் தன் கர்மங்களை செய்யும் போது பின் இறைவன் எதற்காக தயங்க வேண்டும்? நாம் நம்முடைய கடமைகளை செய்தாக வேண்டும். ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தாராளமாக கேட்கலாம் நாராயணரே. தங்களை துன்பப்படுத்த விரும்பவில்லை தேவி. என்றும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். ஆகையால் பக்தனும் பகவானும் இருவரும் தன் கடமைகளை செய்யும் பொழுது நானும் அதில் பங்கு கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் உங்கள் அர்த்தாங்கினி மட்டுமல்ல, என்றும் உங்களோடவே இருப்பவள். உங்களுக்கு துணை புரிவது என்னுடைய கர்மாவுமாகும், எனது தர்மமாகும். உங்களது கடின உழைப்பை நான் முழுமையடையச் செய்வேன். இந்த உலகின் பாதுகாப்பிற்காக தேவி லக்ஷ்மியினால் இணைக்கப்பட்ட இந்த கயிறானது இந்த அனைத்து உலகிற்கும் பாதுகாப்பு கயிறாக அமையப் போகிறது. எந்த ஒரு மனிதனும் லக்ஷ்மி நாராயணரின் பெயரை கூறி யாரெல்லாம் கையில் கயிறை கெட்டுவார்களோ அவர்களது சுகம், சம்ருத்தி மற்றும் அவர்களின் பாதுகாப்பிற்காக லக்ஷ்மி நாராயணர் துணையாக இருப்பார். லக்ஷ்மி நாராயணர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துரோகியும், எந்த பாவியும், எந்த கயவனும் இவர்களின் முயற்சியை முறியடிக்க முடியாது. இந்த பூமி அழியத்தான் போகிறது. அதோடு என் பழிவாங்கும் படலமும் முழுமையடைந்துவிடும். நாராயணனை அலையவிடும் என்னுடைய எண்ணமானது எப்பொழுது செழிப்பு மற்றும் சமநிலைக்கு ஆதாரமாக லக்ஷ்மி நாராயணர் தன் கடமையை செய்கிறார்களோ அப்போது முடியாத காரியங்களும் சிறப்பாக முடிந்துவிடும். நாராயண நாராயண சத்தியவாக்கு பிரபு. மகாதேவரே, ஆனால் இந்த நீரோட்டத்தை என்ன செய்வது?
நாம் உருவாக்கிய சிருஷ்டி நம் கண்முன்னே அழியும் போது மனம் வேதனை கொள்கிறது அல்லவா? அதை என்னால் உணர முடிகிறது தேவி. காரணம் தங்களுடைய மனதும் என்னுடைய மனதும் வேறு வேறு அல்ல தேவி. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். லட்சுமி நாராயணரின் புனரமைப்புக்கு நீங்கள் காரணமாக இருக்கப் போகிறீர்கள். எனது சேனையில் மக்கள் மற்றும் வீரர்கள் பெரும் பிரளயத்தில் இறந்து போனார்கள். ஆனால் உங்கள் அனைவரையும் இழக்க நான் விரும்பவில்லை. அதனால் வாருங்கள், ஒரு குடும்பமாக சேர்ந்து வாருங்கள். லட்சுமி நாராயணரின் சமநிலைக்கு ஆதாரமாக இருக்கலாம். என் மீது நம்பிக்கை வையுங்கள். லட்சுமி நாராயணர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். நாராயணா, நான் உங்கள் கட்டளைக்கு அடிபணிந்து பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் அதோடு மரம் கொடி செடிகளின் விதைகளையும் ஒன்று சேர்த்து விட்டேன். மகரிஷி கஷ்யபரை தான் நான் தேட வேண்டும். இங்க எல்லாம் நீரில் மூழ்கி விட்டது. மகரிஷி கசபரை எங்க தேடுவது? என்ன இது? மகாராஜா மனு கூறினார் அல்லவா, நாம் பயப்பட தேவையில்லை, அனைத்தையும் நாராயணர் பார்த்துக் கொள்வார். நாம் தொடர்ந்து முயற்சிகள் செய்தாக வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? வேறு வழியில் செல்லலாம், இவ்வழியில் செல்ல இயலாது. வாருங்கள். அதோ மகரிஷி கஷ்யபர். மகரிஷி கஷ்யப அவர்களே, மகரிஷி கஷ்யப அவர்களே, நாங்கள் உங்களை தான் அழைக்கிறோம். எங்களை சற்று பாருங்கள். அங்கே தனியாக நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ரிஷி கஷ்யபரே, உங்கள் உதவி தேவைப்படுகிறது. ரிஷி கஷ்யபரே, வாருங்கள், வாருங்கள். மகரிஷியாரே, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். இங்கு தண்ணீர் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உங்கள் காலடியில் இருக்கும் பூமி சரிந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எங்களிடம் திரும்பி வந்து விடுங்கள். நாங்கள் கூறுவது கேட்கவில்லையா? நாம் மூழ்க போகிறோம். மகரிஷி அவர்களே, வாருங்கள். இது தண்ணீர் அல்ல, என்னுடைய மகன் செய்த பாவத்தின் அடையாளம் இது. அவனின் தந்தையாக இருந்ததற்காக எனக்கு இந்த தண்டனை நிச்சயம் பொருத்தமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மகன் செய்த பாவத்திற்கு தந்தை பொறுப்பாக முடியாது. அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்களை வேண்டி கேட்கிறோம், இங்கே வாருங்கள். இது லட்சுமி நாராயணரின் உத்தரவாகும் மகரிஷி. என்னுடைய மகன் உலகத்தில் ஏற்படும் சங்கடங்களுக்கு காரணமாக இருப்பவன். அவனின் தந்தையாகிய நான் மடிந்து போவதுதான் நியாயமாகும். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். உங்கள் அனைவரது ஞானமும் பக்தியும் உலகத்திற்கு தேவையான ஒன்றாகும். உங்கள் வழிகாட்டுதலும் தேவை. உலகத்திற்கு அது தேவைப்படுகிறது. இதோ இந்த ரிஷி கஷ்யபர் இல்லாமல் போனாலும் என்ன மாறுதல் இருக்கப் போகிறது? நிச்சயமாக மாற்றம் இருக்கும். பிரபு நாராயணரின் கதையில் நம்பிக்கை நட்சத்திரங்களே மகரிஷிகள் தான். அவர் கட்டளையை நிறைவேற்றுவதே என் கடமையாகும். அவர் அனைத்து சப்த மகரிஷிகளையும் பாதுகாப்பாக அழைத்து வர சொன்னார். அதனால் நீங்கள் இப்பொழுது என்னோடு வாருங்கள் மகரிஷி. நாம் நாராயணரின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அவ்விதமான வார்த்தைகளை கூறாதே ராஜன். என் சம்மதமின்றி நீ என்னை எங்கும் அழைத்துச் செல்ல இயலாது. உங்கள் தவத்தின் மகிமையை நான் நன்கு அறிவேன் மகரிஷி. ஆனால் கடவுளின் கட்டளைக்கு நாம் அனைவரும் சிரம் தாழ்த்த வேண்டும். அதற்காக நான் எனது உயிரையும் தியாகம் செய்வேன். அங்கேயே நில்.
மன்னித்து விடுங்கள் மகரிஷி. உங்கள் தவபலத்திற்கு முன்னால் எனது சக்தி ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்கள் சக்தி உங்களின் மகன் செய்த பாவத்தில் சமபலமாகிவிட்டது. ஒருவேளை அதனால்தான் உங்கள் சக்தியையும் மீறி என்னால் உங்களை இங்கிருந்து அழைத்து செல்ல முடிகிறது. நான் கூறுகிறேன், என்னை விட்டுவிடு ராஜன், என்னை விடுங்கள். மகரிஷியாரே, தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அங்கே நமக்காக நாராயணர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ உன்னுடைய பக்தியை ஸ்ரத்தையோடு நிரூபித்து காட்டியிருக்கிறாய் மனு. இந்த சிருஷ்டி உன்னுடைய கடமைகளை என்றும் மறவாது மனு. நான் எதுவும் செய்யவில்லை பிரபு. நடந்தவை அனைத்தும் இனி நடக்கப் போவதும் உங்கள் மகிமையால் தான் நடக்கும். நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. ரிஷிகளே, மகாராஜா மனு, நீங்கள் படகில் ஏறி செல்லுங்கள், செல்லுங்கள். யார் மேல் கருணை பொழிகிறீர்களோ அந்த கஷபன் அதற்கு தகுதி இல்லாதவன், தண்டனைக்கு உரியவனாவே. இந்த மகா பிரளயத்தின் காரணம் என்னுடைய மகனாகும். அதனால் பிரபு, இந்த மகா பிரளயத்தில் என்னை மடிய விடுங்கள். நான் இருந்தும் பயனில்லை. ஒருவரை காப்பாற்றுவது சிருஷ்டியின் நோக்கமல்ல கஷ்யப முனிவரே. மனிதநேயம் காக்கப்பட வேண்டும். ஞானத்தையும் விவேகத்தையும் காக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் வேதத்தின் தெய்வமாவீர்கள், ஞானத்தின் ஆதாரமாவீர்கள். தங்களை காப்பது மிகவும் அவசியமாகும். நீங்கள் கூறியபடியே நடக்கட்டும். அப்படியென்றால் சமநிலையை உருவாக்குவதற்காக இதை தாங்கள்தான் செய்தீர்களா? இல்லை தேவி, இதை நான் அல்ல. இது விதியின் நியதியாகும். அப்படியென்றால் வேதங்கள் மறைந்து போவது, சப்த ரிஷிகளுக்கு வேதங்களை நினைவூட்டுவது, மகாராஜா மனு படகை உருவாக்கியது, இந்த மகா பிரளயம், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்துள்ளது அல்லவா? ஓர் புதிய அத்தியாயத்திற்காக, புதிய யுகம், புதிய விதிகளுக்காக, புதிய ஆரம்பத்திற்காக. இந்த முடிவு அவசியம் தேவை தேவி. முகத்தில் புன்னகையோடு அனைத்து சங்கடங்களையும் வெல்பவன் அவன் ஒருவனே. அழிவை கனவாக பார்க்கக்கூடியவன் தானே. இந்த புதிய யுகத்தின் புதிய ஆரம்பம் என்னால் மட்டுமே சாத்தியமாகும். அது நாராயணனால் முடியாது. அசுரராஜன் ஹயக்ரீவனால் மட்டுமே. நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நாராயணர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார். நேரம் வந்துவிட்டது. லக்ஷ்மி நாராயணர் இணைந்திருந்தால் அவர்களது சக்தி எவ்வாறு இருக்கும் என்று நிரூபிக்க வேண்டும்.
ஹயக்ரீவன் நாம் ஒன்றாக இருப்பதை பார்த்து விட்டான். ஆனால் நம்முடைய ஒற்றுமையை அவன் பார்க்கவில்லை. அதை தெரிவிக்க வேண்டும் நாராயணரே. இந்த சிருஷ்டியை காப்போர் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அவர்கள் பக்தர்களின் அழிவு கனவாக இருந்துவிடும். மகாதேவா, பிரம்மதேவா, உலகை காப்பதற்காக நாம் மும்மூர்த்திகள் வெவ்வேறு விதத்தில் நம் கடமைகளை செய்திருக்கிறோம். இன்று காக்கும் பொறுப்பை நான் முழுமையாக செய்யப் போகிறேன். எப்பொழுது சிருஷ்டியில் அதர்மம் தலை தூக்கி ஆடுமோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வெவ்வேறு அவதாரத்தில் வெவ்வேறு உருவத்தில் தோன்றுவேன். என்னுடைய கடமையை செய்வேன். என்னுடைய கடமையை செய்வேன். என்னுடைய கடமையை செய்வேன். ஸ்ரீ நாராயணரின் முதல் அவதாரம் மற்ற அவதாரமாக அனைவராலும் போற்றப்படும். இதுதான் நாராயணனின் யுத்த நீதியாக இருக்கிறதா? ஒரு சாதாரண மீன் வந்து ஹயக்ரீவனின் பிரளயத்தை தடுக்கப் போகிறதா? நாராயணா, உன்னுடைய கடைசி ஆட்டத்தை நீ ஆரம்பித்து விட்டாய். இப்போது என்னுடைய கடைசி ஆட்டத்தை ஆரம்பித்து அழிக்கப் போகிறேன். இந்த பிரளயத்தை மகா அழிவாக மாற்றப் போகிறது என்னுடைய இந்த சர்வநாசாஸ்திரம். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் தேவி. எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரத்திலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். நானும் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். எங்கெல்லாம் நாராயணரின் பக்தை அடையாளமாக இருக்குமோ அங்கெல்லாம் நானும் உங்களோடு நிச்சயமாக குடிகொண்டிருப்பேன்.
ஞானம். உலகில் யார் அதிக சக்திசாலியாக இருக்கிறார்கள்? அனைவரது பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ராஜன். ராஜன் தன்னுடைய அரியணையை மட்டுமே காக்க மாட்டார். அவர் தன் நாட்டு மக்களுக்கு சரியான வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுப்பார். ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கலாம். ஆனால் ராஜனை விட சக்திசாலியாக யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் யார் தெரியுமா? வித்வான்கள். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை மட்டுமே பூஜிப்பவனாக இருப்பான். ஆனால் ஒரு வித்வான் உலகத்தின் அனைத்து இடங்களிலும் யுக யுகமாக அவன் போற்றப்படுவான். அதனால்தான் தனத்தை விட பெரிய ஞானம், பதவியை விடவும் பெரியது கௌரவமாகும். ஓர் வித்வான் நினைத்து விட்டால் 100 அரசர்களையும் அவனால் வென்று காண முடியும். ஆனால் ஒரு மன்னர் நினைத்தாலும் அவரால் ஒரு வித்வானை உருவாக்க முடியாது. ஆகையால் ஞானியை என்றும் மதிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களாலும் ஞானத்தை அடைய முடியும். அப்போதுதான் கௌரவம் என்ற வைகுண்டத்தை அடையலாம்.